அதே போல் 7ஆம் இடம் அது வந்து கலத்திர ஸ்தானம். தொழில் பார்ட்னர், மனைவி, காதல், அன்பு எல்லா விஷயத்திலுமே கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தும் போது ரொம்ப துக்கத்துக்கு ஆட்படுவாங்க. அப்ப நம்மளுக்கு ஒருத்தரை பிரியிறாங்க. இவ்வளவு கணக்கு பண்ணோம், இவ்வளவு யோசனை பண்ணோம், இவ்வளவு வந்து எல்லா விஷயங்களும் சரியா இருப்பாங்களான்னு பார்த்து தான் பழகுனோம். எதிர்பார்ப்பு இல்ல. ஆனாலும் நம்ம ஏமாந்துறக்கூடாதுங்கன்னு கொஞ்சம் துல்லியமா இருந்தோம். அப்படி இருந்தும் இது ஏன் நடந்தது? எதுக்கு நடந்தது? நமக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஏன் இப்படிலாம் ஏமாந்தோம்? நம்ம ஏன் இப்படி பிரிஞ்சோம்? இந்த பிரிவு ஏன் நம்மள அப்படி ரணப்படுத்துது, வேதனைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு, தனக்குத்தானே 1008 கேள்விகள், 1008 யோசனைகள் கன்னி ராசிக்காரர்களுடைய மனசுல முதல்ல அந்த குட்டைய கிளப்புவார் சந்திர பகவான். ஏன்னா, இது புதனுடைய ராசி அப்படிங்கிறதுனால, அந்த யூகித்துக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்த பத்தி நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க மிஸ்டேக் நடந்துச்சு? நம்ம மேல தப்பா? அவங்க மேல தப்பா? நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமா? அல்லது அவங்க பேசுனது நம்மள எதுவும் பாதிச்சிருச்சா? கூடுமான வரை நம்ம அப்படி பேச மாட்டோமே! அவங்க பேசுனதுல தான் நெறைய மிஸ்டேக் இருக்கு. ஆனாலும் கூட நம்ம வார்த்தைகளால அத வெளிப்படுத்தலையே! அப்படின்ற ஒரு குணம் என்பது இவர்களை தூங்க விடாமல் பல நாள் இரவுகள் கன்னி ராசிக்காரர்கள அப்படியே போட்டு கொடைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த புதன் வந்து இவர்கள அப்படியே ஆசுவாசப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவார். பாடல் கேட்பாங்க, இயற்கைகளோடு பேசுவாங்க, அந்த நீர்நிலைகள்ட்ட போய் நிப்பாங்க, மரம், செடி கொடிகள்ட்ட நின்னுட்டு பேசுவாங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. மாலை நேரத்தில அப்படியே நிலவ பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தப்பு எங்க? தப்பு எங்க? நம்ம தான் தப்பா? அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் தன்னை முதல் சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். அந்த பிரிவிலிருந்து வெளியில வருவதற்கு முயற்சிப்பார்கள்.